ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வெஜ் சீஸி பிரெட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேப்சிகம், சீஸ், மல்லித்தழை, சால்ட். அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேனில் நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் அது கூட சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக வேண்டாம். கொஞ்சம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ரெண்டுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட நான் ரெட் கலர் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணுமோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட ஸ்வீட் கார்ன், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் தேவையோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நான் கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆயிரும், தண்ணியும் ட்ரை ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் 2 எக் வச்சுருக்கேன். அந்த எக்கை இது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தழையை கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பொடியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். இதை ஓரம் கட் பண்ணாமல் நல்லா அந்த ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரம் கட் ஆகிற போது பார்த்து கட் பண்ணுங்கள். நடுவில் இருக்கிற பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். ஓரம் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த சென்டர் பீஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிரெட் தேவையோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பீஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் ப்ரெட்டை எடுத்து நான் உள்ளே வச்சுக்கிறேன். சென்டரில் இருக்கிற போர்ஷனில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கேப் இல்லாமல் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அது மேலே நான் துருவி வச்சுருக்கிற சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ரெட்டோட ஸ்கொயர் பீஸ் தனியாக வச்சுருக்கிறத அதை மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் அந்த ப்ரெட்டு நல்லா ஈவனாக போயிடும். இப்போ மேலே நான் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா 4 சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அது ஈவன் ஆகும்.
இப்போ அந்த சைடு ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் சீஸி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 சைடு திருப்பி விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வெஜ் சீஸ் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பரான பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய் பாய்.